வீட்டில் நைட்டு சப்பாத்தி சுட்டுட்டு மிச்சமாயிடுச்சுன்னா காலையில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க முதற்கொண்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு சப்பாத்தி நல்லா ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை அரிஞ்சு உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் லைட்டாக தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிரும். கடைசியாக பார்த்திங்கன்னா மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து பாருங்கள். வரையில் பாக்ஸ் காலியாக தான் வரும். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.